பிச்சைக்காரர்கள், மனநோயாளிகள் மற்றும் ஆதரவற்றோரை தொண்டு நிறுவனங்கள் தத்தெடுக்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. சென்னை தெருக்களில் சுற்றித் திரிந்த ஆதரவற்றோர், மனநலம் குன்றியோர் மற்றும் பிச்சைக்காரர்களை பிடித்து அவர்கள் வாழ்வை சீர்படுத்தும் பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தொண்டு நிறுவனங்களால் இவர்களை தத்தெடுத்து பராமரிக்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக தத்தெடுக்கப்பட்டுள்ள 100 பேருக்கான பராமரிப்பு செலவை ரோட்டரி சங்கம் ஏற்றுள்ளது. இத்திட்டத்தின் துவக்க விழாவில் பேசிய சென்னை மாநகராட்சி மேயர் சுப்பிரமணியன், தொண்டு நிறுவனங்கள் தத்தெடுத்துள்ள இவர்களை மாநகராட்சி டாக்டர்கள் மாதந்தோறும் பரிசோதிப்பார்கள் என்றார். 100 பேரோட உடல்நலையும் நம்முடைய மருத்துவர் குழு மாதந்தோறும் ஆராய்ந்து ரோட்டரி கிளப் கையில ஒப்படைச்சு அந்த 100 பேர் இந்த மாசம் எப்படி இருக்காங்கிறத பார்த்து நம்ம கமிஷனர் கையில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. சென்னையில் இதுபோன்று பிச்சை எடுக்கிற முதியோராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மறுவாழ்வை இந்த மாநகராட்சி தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து அளிக்கும் என்பதை இங்கே உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். தத்தெடுக்கப்பட்டவர்களில் 86 பேர் ஆண்கள், 14 பேர் பெண்கள். இதற்கு அடுத்தபடியாக போதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு புதுவாழ்வு ஏற்படுத்தி தர மாநகராட்சியின் சார்பில் புதிய மருத்துவமனை துவக்கப்படும் என்றும் மேயர் கூறினார்.